ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் கடையல். This video sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சுண்டக்காய் தோரம்பருப்பு கடையல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல தோரம்பருப்பு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். தோரம்பருப்பு, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா எனக்கு செட் ஆகாதுன்றவங்க காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். சுண்டக்காய் ஒரு 100 கிராம் சுண்டக்காய், 2-3 பல் பூண்டு, உரிச்ச பூண்டு, தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சீரகம், ஒரு அரை நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு குக்கரில் நான் எடுத்துக்கிட்ட 100 கிராம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பருப்பு. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் அதில் வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போட்டுடலாம். தக்காளி அரிஞ்சு வச்ச 2 தக்காளி, பூண்டு போட்டுட்டோம். அடுத்தது பச்சை மிளகா, சுண்டக்காய் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சுண்டக்காய் நம்ம உடல் வயிற்றில் இருக்கிற குடலில் இருக்கிற பூச்சிகளை சாகடிக்க ரொம்ப நல்லது. குடல் புழுக்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி வந்துடுச்சு, அந்த குடல் பூச்சிகளை கொல்லக்கூடிய சக்தி இந்த சுண்டக்காய்க்கு இருக்குது. இது குழந்தைங்களுக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சுண்டக்காவை கொடுக்கணும். அப்போ தான் அது நம்ம வயிறு க்ளீனாக இருக்கும் சுண்டக்காய் சாப்பிட்டா. அடுத்தது சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். மூடியாச்சு. இப்போ ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். 3 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நல்லா பருப்பு சுண்டக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கடைஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கடைஞ்சிடலாம். குக்கர்லேயே ஒரு மத்து எடுத்து கடைஞ்சிடுங்க. நல்லா மத்தில் கடைஞ்சிக்கோங்க பருப்பு மசிகிற அளவு. இப்போ பருப்பு கடைஞ்சாச்சு. கேஸில் குக்கர் வச்சு தாளிச்சிக்கலாம். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடைஞ்சி வச்சுருக்க சுண்டக்காய் கடையில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். உப்பு காரெல்லாம் நீங்கள் சரியாக இருக்கா பார்த்துக்கிட்டு, உப்பு குறைவாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா டேஸ்டான சுண்டக்காய் குழம்பு ஒரு கொதி வந்துச்சுன்னா ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம குழம்பு.
இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கீப் வாட்சிங் மை சேனல், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.